நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிடியம் குவாஜாவா காமன் குவாவா அப்படின்னு சொல்லுவாங்க, கொய்யா மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொய்யா மரம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மரம், எல்லாரும் சாப்பிட்ற பழங்களில் ஒரு ரொம்ப இன்றியமையாத பழங்களில் கொய்யா பழமும் ஒன்று. இந்த கொய்யா மரத்தோட இலைகள், காய்கள், கனி எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி ஒன்றொன்றாக விவரமாக காணலாம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்தோட இலைகளை ஒரு 5-6 இலைகளை எடுத்து அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணினால் முகத்தை கழுவிட்டு வரனால முகத்தில் ஏற்படுற முக சுருக்கம் சரியாகும். முகத்தில் ஏற்படுற கருந்திட்டுகளை இது சரி செய்யக்கூடியது. இதே தண்ணீரை உடலில் எங்கே வேணாலும் சதை பிடிப்பு, சதை ரொம்ப டைட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா சதை இறுக்கமாக இருக்கும், அந்த இடங்களில் அதை போட்டு வரனால அந்த சதை இறுக்கம் சரியாகும். இந்த நீரால் புண்களை கழுவிட்டு வரனால புண்கள் சரியாகும். தலையில் தேய்ச்சி வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தலையை கழுவிட்டு வரனால பொடுகு, தலை பொடுகு சரியாகும், டேண்ட்ரஃப் சரியாகும். நண்பர்களே, கொய்யா இலைகளை ஒரு 5 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், அது மட்டும் இல்லாமல் கொய்யா பிஞ்சு காய்களாக இருக்கும், அந்த பிஞ்சு காய்களை கொஞ்சம் நறுக்கி போட்டு தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அதை குடிச்சிட்டு வரனால காய்ச்சல் சரியாகும். விசை காய்ச்சல்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும். டைஃபாய்டு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிக்கான இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை, பிளட் சுகர் லெவல் குறையும். இதில் நீரில் கரையக்கூடிய சால்யூபிள் ஃபைபர் நிறையா இருக்குது, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் இது கரைக்கக்கூடியது. நண்பர்களே, கொய்யாப்பழம் எல்லாரும் சாப்பிடக்கூடியது. இந்த கொய்யாப்பழம் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடியது. கொய்யாப்பழம், பப்பாளி பழம் ரெண்டும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்லாம். இந்த கொய்யாப்பழத்தில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, அயன் கண்டென்ட் இதில் ஜாஸ்தியாக இருக்குது, ஒமேகா 3 இருக்குது, அயோடின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இது உடம்புக்கு நல்ல வலுவு கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. இது நண்பர்களே, இளந்தளிர் கொய்யா இலைகளை எடுத்துக்கிட்டு, இளந்துளிர் இலைகளை எடுத்துக்கிட்டு அதை உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு காலை ஒரு கரண்டி, மாலை ஒரு கரண்டி சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். நண்பர்களே, டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் மற்றும் சாதாரண காய்ச்சல், சிக்கன்குனியா அப்படிப்பட்ட காய்ச்சல் இருக்கும் பொழுது கொய்யா இலைகள் ஒரு 10 இலைகள் பெரியவர்கள் எடுத்துக்கொண்டு, சிறியவர்களுக்கு ஒரு 5 இலைகள் எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா போன்ற காய்ச்சல்கள் சரியாகும். அந்த டெங்கு காய்ச்சலின் போது இரத்த வட்ட அணுக்கள், பிளேட்லெட்ஸ் லெவல் குறையும். அதை குறையாமல் பார்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால இரத்த வட்ட அணுக்கள் கூடும். நண்பர்களே, கொய்யா இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் இட்டு சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை ஆறாத புண்ணுகளில் போட்டுட்டு வரனால ஆறாத புண்கள் ஆறும். சேற்று புண்களில் போகிறனால சேற்று புண்கள் ஆறும். இதே எண்ணெயை தலைக்கு தேய்ச்சி வச்சுருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வரனால தலை பொடுகு சரியாகும். உடலில் அரிப்பு உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால அரிப்பு சரியாகும். நண்பர்களே, கொய்யா இலைகளை சாதாரணமாக ஒரு இலை இல்லைன்னா 2 இலையை கொஞ்ச நேரம் மென்று இருந்துட்டு
அந்த சக்கையை கொஞ்ச நேரம் கழித்து துப்பிடுறனால வாயில் உள்ள கிருமிகளை எல்லாம் வெளியேறும். பல் வலியை இது சரி செய்யக்கூடியது. ஈறுகளில் வர்ற இரத்த கசிவை இது நிறுத்தக்கூடியது. நண்பர்களே, கொய்யா காய்களை, பழுக்காத காய்களை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இரவு நேரங்களில் நீரில் ஊற வைத்து விட்டு காலை அந்த நீரை மட்டும் பருகி வருவதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. நண்பர்களே, கொய்யா பழம் அதிகமாக சாப்பிட்டு வருவதால் கருவுற்ற தாய்மார்களுக்கு கரு நன்றாக வளரும். இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது, புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. நண்பர்களே, ஒரு 5 கொய்யா இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் அரை கரண்டி சோம்பு, 1/4 கரண்டி ஓமம், 1/4 கரண்டி அதிமதுரம், அதனுடன் நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை வெளியேற்றக்கூடியது. இது நுரையீரல் தொற்றை சரி செய்யக்கூடியது. ஈரலில் ஏற்படும் தொற்றை இது சரி செய்யக்கூடியது. இரத்தத்தில் உள்ள அதிக கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடியது. ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தத்தை இது சரி செய்யக்கூடியது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றை தணிக்கக்கூடியது. நண்பர்களே, கொய்யா பழத்தில் சிவப்பு நிறம், வெள்ளை நிறம் என்று 2 இருக்கும். சிவப்பு நிற கொய்யா பழங்களில் லைகோபின் எனும் வேதிப்பொருள் அதிகம் உள்ளது. இந்த சிவப்பு நிற கொய்யா பழங்களை சாப்பிட்டு வருவதால் புற்றுநோய் வராமல் இது தடுக்கக்கூடியது. கொய்யாப்பழம் அதிகமாக சாப்பிடுவதால் சுரப்பிகளினுடைய செயல்பாட்டை சீர் செய்யக்கூடியது கொய்யாப்பழம். நண்பர்களே, கொய்யா இலைகள் ஒரு 5 இலைகள் எடுத்துக்கொண்டு அதனுடன் 1 கரண்டி வெந்தயம், 1 கரண்டி சீரகம் இட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் தைராய்டு மற்றும் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்வதால் தைராய்டு கட்டுக்குள் வரும். அதேபோல் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். நண்பர்களே, கொய்யா பழத்தோடு உப்பு சேர்த்து சாப்பிட்டு வருவதால் நுரையீரலில் தங்கியுள்ள சளியை அறுத்து வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, டயரியா, லூஸ் மோஷன், டிசென்ட்ரி ஏற்படும் சமயங்களில் 5-6 கொய்யா இலைகளை நீரிட்டு காய்ச்சி அதனோடு 4-5 பங்கு தண்ணீரை சேர்த்து அவ்வப்பொழுது அந்த தண்ணீரை குடித்து வருவதால் டயரியா, லூஸ் மோஷன் சரியாகும். நண்பர்களே, அரை கரண்டி வெந்தயம், 1/4 கரண்டி சீரகம், ஒரு 5 கொய்யா இலைகள் ஆகியவற்றை நீரில் இரவு ஊற வைத்துவிட்டு காலை அந்த நீரை பருகி வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. வயிற்றுப்போக்கை இது நிறுத்தக்கூடியது. இதே நீரில் வாய் கொப்பளித்து வருவதால் பல்வலியை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, குடிப்பழக்கம், போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தினசரி காலை ஒரு கொய்யா பழத்தை வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக 3-4 மாதங்கள் சாப்பிட்டு வருவதால் இந்த குடிப்பழக்கத்தில் உள்ள அடிக்ஷன், குடிப்பழக்கத்தை மெதுவாக மறந்து விடுவார்கள். குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். நண்பர்களே, கொய்யா பழத்தை, ஒரு பெரிய கொய்யா பழத்தை, நன்கு பழுத்த கொய்யா பழத்தை மிக்சியில் இட்டு அரைத்து காலை வெறும் வயிற்றில்
குடித்து வருவதால் கடுமையான மலச்சிக்கல்களை போக்கக்கூடியது, செரியாமையை இது போக்கக்கூடியது, உடல் பலவீனத்தை இது சரி செய்யக்கூடியது.